திருப்புமுனை ஏற்படுத்திய வெற்றி படங்களின் வரிசையில் நாங்கள் இன்று பார்க்க இருக்கும் திரைப்படம் வாழ்வே மாயம். 1982 ஆண்டு வெளியாகி வெற்றி பெற்று ஒரு வித்தியாசமான காதல் கதையாக பேசப்பட்ட திரைப்படம். பிற மொழிகளில் வரும் வெற்றி படங்களின் உரிமையை வாங்கி அவற்றை தனது சுஜாதா சினி ஆர்ட்ஸ் பட நிறுவனத்தின் சார்பாக தமிழில் தயாரிப்பதுதான் நடிகர் பாலாஜியின் பாணியாக இருந்தது. கிலோனா, ஜானி மேரா நாம் ஹிந்தி படங்களை தமிழில் முறையே எங்கிருந்தோ வந்தால் ராஜா என்று தயாரித்த பாலாஜி தன் மகன் சுரேஷ் பெயரில் துவக்கப்பட்ட சுரேஷ் ஆர்ட்ஸ் சார்பில் தயாரித்த படம் வாழ்வே மாயம். பிரேம அபிஷேகம் என்ற பெயரில் தெலுங்கில் வெளிவந்த ஆந்திரா முழுவதும் 300 நாட்களுக்கு மேல் ஓடி வசூலை வாரி குவித்த படமே வாழ்வே மாயம் என்ற பெயரில் தமிழில் உருவாக்கப்பட்டது. திரைக்கு முன்னால் தோன்றியவர்கள் கமலஹாசன், ஜெய்சங்கர், பிரதாப் பொத்தன், வி கோபாலகிருஷ்ணன், பாலாஜி, ஸ்ரீதேவி, ஸ்ரீபிரியா, மனோரமா மற்றும் பலர். திரைக்கு பின்னால் உழைத்தவர்கள் இசை கங்கை அமரன், பாடல்கள் வாலி, தயாரிப்பு சுரேஷ் ஆர்ட்ஸ், டைரக்ஷன் பில்லா கிருஷ்ணமூர்த்தி. ராஜா திரைப்படத்துக்கு பிறகு தன் தயாரிக்கும் படங்களின் கதாநாயகனுக்கு ராஜா என்றும் கதாநாயகிக்கு ராதா என்றும் பெயர் வைப்பது தயாரிப்பாளர் பாலாஜியின் சென்டிமெண்டாக இருந்து வந்தது. ஆனால் வாழ்வே மாயம் படத்தின் கதாநாயகன் கமலஹாசனுக்கு ராஜா என்று பெயர் வைத்த பாலாஜி கதாநாயகி ஸ்ரீதேவிக்கு தேவி என்று பெயர் வைத்தார். ஸ்ரீபிரியா ஏற்றிருந்த தாசி கதாபாத்திரத்திற்கு ராதா என்று பெயர் வைத்திருந்தார் பாலாஜி. இதுவும் கதாநாயகிக்கு இணையான வலுவான கதாபாத்திரம் ஸ்ரீபிரியாவுக்கு இருந்தது. இந்த படத்தில் இடம்பெற்ற வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம் பாடலும், தேவி ஸ்ரீதேவி உன் திருவாய் மலர்ந்தொரு வார்த்தை சொல்லிவிடம்மா என்ற பாடலும், மழைக்கால மேகம் ஒன்று என்ற பாடலும், வந்தனம் என் வந்தனம் என்ற பாடலும், அனைத்து பாடல்களும் சூப்பர் டூப்பர் ஹிட்டாகி அந்த இளைஞர்கள் மத்தியிலும் பக்குவப்பட்டவர்கள் மத்தியிலும் வாழ்வே மாயம் பாடல் மிகப்பெரிய அளவில் ஈர்க்கப்பட்டது. தெலுங்கை போலவே தமிழிலும் மிகப்பெரிய வெற்றி பெற்று வசூலை வாரி குவித்தது வாழ்வே மாயம். சரி, வாழ்வே மாயம் படத்தின் கதை சுருக்கம் என்ன பார்ப்போம் வாருங்கள். எப்பொழுதும் கலகலப்பாக இருக்கும் கவலையில்லாத இளைஞர் ராஜா, விமானப்பணி பெண்ணாக பணியாற்றும் தேவி என்ற அழகான இளம் பெண்ணை சந்திக்கும் ராஜா அவளை ஆத்மார்த்தமாக காதலிக்க தொடங்குகின்றான். ஆரம்பத்தில் தேவி ராஜா மீது ஈடுபாடு காட்டாமல் அலட்சியப்படுத்துகின்றாள். ஆனால் ராஜாவோ விடாப்பிடியாக தேவியின் கவனத்தை கவர்ந்து சின்ன சின்ன பொய்களை சொல்லி இறுதியில் அவள் மனதில் இடம் பிடிக்கின்றான். ராஜாவின் காதலில் உள்ள தீவிரத்தை உணர்ந்து கொள்ளும் தேவியும் அவனை மனசார காதலிக்கின்றாள். காதலர்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ள திட்டமிடுகின்றனர். அந்த சமயத்தில் ராஜாவுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான உண்மை தெரிய வருகிறது. அதாவது தன்னை புற்றுநோய் தாக்கி இருப்பதையும் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதையும் ராஜா உணர்ந்து கொள்கின்றார். தேவியை மணந்து கொண்டு அவள் வாழ்க்கையை பாழாக்க ராஜா விரும்பவில்லை. ஆனால் தேவியிடம் உண்மையை சொல்லாமல் தான் ஒரு குடிகாரன் என்றும் பெண்களுடன் சுற்றுபவன் தாசிலோலன் என்றும் தேவியின் முன்பு நடமாடுகின்றான். இவற்றை செய்தால் தேவி தன்னை விட்டு விலகிவிடுவாள் என்று நினைக்கின்றான். தன்னை தேவி வெறுக்க வேண்டும் என்பதற்காக இப்படியெல்லாம் செய்கின்றான். ராஜா அவனது இந்த நாடகத்தை அரங்கேற்ற உதவிக்கு வருகின்றாள் தாசி பெண்ணான ராதா. ராதாவுக்கு ஸ்ரீபிரியா. ராதாவுக்கு தாலி கட்டி அவளுடன் வாழ்க்கை நடத்துகின்றான் ராஜா. இதை பார்க்கும் ஸ்ரீதேவி ராஜா மீது விருப்பும் கோபமும் ஏற்படுகிறது. ராஜா மீது உள்ள கோபத்தில் வேறு ஒருவரை மணந்து கொள்கின்றாள் தேவி. தான் எதிர்பார்த்ததை போலவே வேறொருவரை தேவி மணந்து கொள்ளவே சந்தோஷத்துடன் மரணத்தை ஏற்றுக்கொள்ள தயாராகின்றான் ராஜா. இறுதியில்தான் ராஜா நடத்திய இந்த நாடகம் தேவிக்கு தெரிய வருகிறது. தனது நல்வாழ்வுக்காக ராஜா இந்த நாடகத்தை அரங்கேற்றிருக்கின்றான் என்பதை புரிந்து கொண்ட தேவி அவனை காண ஓடோடி வருகின்றாள். ஆனால் அதற்குள் ராஜா மரணத்தை தழுவுகின்றான். இதுதான் வாழ்வே மாயம் திரைப்படத்தின் கதை சுருக்கம். கமலஹாசனின் துருதுருப்பான நடிப்பும் டான்ஸும் ஸ்ரீதேவியின் அந்த கொஞ்சலும் அந்த அழகான நடிப்பும் படத்திற்கு மிகப்பெரிய பலம் சேர்த்தது.
இளம் இளைஞர்கள் மத்தியில் இந்த படத்திற்கு பெரும் வரவேற்பும் கிடைத்தது. வாழ்வே மாயம் மாபெரும் வெற்றி பெற்றது. அதனால்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.